ஒரு நாள் ஒரு பெரிய காட்டில் பறவைகள் கூவி பாடுகின்றன. மெல்லிய காற்று வீசுகிறது. அப்போது ஒரு மரத்தின் கீழ் சிங்கம் ஒன்று ஆழமாக தூங்கிக் கொண்டிருந்தது. அங்கே ஒரு சிறிய எலி தவறுதலாக சிங்கத்தின் மீது ஏறி ஓடியது. சிங்கம் திடீரென விழித்து கர் என்று ஒரு பெரும் கர்ஜனை கர்ஜித்தது. சிங்கம் கோபமாக எலியை தனது பெரிய காலில் பிடித்து கொண்டது. எலி பயந்து நடுங்கி, தயவு செய்து என்னை விடுங்கள் சிங்க அரசரே என்று கூறியது. நான் சிறியவன்தான், ஆனாலும் உங்களுக்கு ஒரு நாள் உதவலாம் என்று சொன்னது. அதற்கு சிங்கம் உடனே சிரித்து, நீயா எனக்கு உதவப் போகிறாய் என்று நகைச்சுவையாக சிரித்தது. ஆனால் சிங்கம் எலியை விடுவித்தது. சில நாட்களுக்கு பிறகு வேட்டைக்காரன் ஒரு வலையை போட்டான். அதில் சிங்கம் வசமாக சிக்கிக் கொண்டது. சிங்கம் எவ்வளவோ போராடி பார்த்தது. வலை மிகவும் வலிமையாக இருந்தது. உடனே உதவிக்காக கர்ஜித்தது. அந்த சத்தம் கேட்டு எலி உடனே ஓடி வந்தது. பயப்படாத சிங்க அரசரை, நான் வந்துட்டேன் என்று சொல்லி தனது கூர்மையான பற்களால் கயிறுகளை கடிக்கத் தொடங்கியது. சிறிது நேரத்தில் சிங்கம் விடுதலையாயிற்று. சிங்கம் தன் தவறை உணர்ந்து எவ்வளவு சிறியவராக இருந்தாலும் உதவ முடியும் என்று உணர்ந்தது.